வணக்கம் நேயர்களே, நான் டாக்டர் சிவகுமார் மணி, ஆர்த்தோபெடிக் சர்ஜன், அரவிந்த் ஹாஸ்பிட்டல், நாமக்கல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, காமனாக எல்லாத்துக்கும் வர நீ பெயின், அதாவது மூட்டு வலி. ஸோ நான் நிறைய பேஷண்ட்ஸ் டீல் பண்ணுறது மூட்டு வலி எண்டு ஸ்டேஜ், அதாவது கிரேட் 4ன்னு சொல்கிறது, ஸ்டேஜ் 4 அப்படி இருக்கிறவங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை மட்டும்தான். இதை பற்றி நான் ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 1 எல்லாமே டீட்டெயிலாக வீடியோ சொல்லியிருக்கேன். அதோட பதிவும் லிங்க்கும் கொடுக்குறோம். ஸோ இன்றைக்கி நான் பேச போகிறது ஸ்டேஜ் 4 பற்றியே கிடையாது. ஸ்டேஜ் 1, 2, 3 இதில் வர நீ பெயின், அதாவது 18 இயர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ஒரு 40 இயர்ஸ் 45 இயர்ஸில் வர நீ பெயின். ஸோ அப்போ தான் இந்த ஸ்டேஜெலாம் காமன், ஸ்டேஜ் 1, 2, 3. ஸோ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஷண்ட் எப்படி என்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி, அதாவது ரொம்ப சீரியஸான இது கிடையாது, பட் அட்டென்டிவாக இருக்க வேண்டிய பிரச்சனை இது, நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டிய பிரச்சனை. ஸோ இதில் என்னென்னு சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு இந்த வேலை பண்ணால் வலிக்குது, பட் சும்மா இருந்தால் வலிக்கலை, இல்லை எனக்கு இந்த மாதிரி படியேறி இறங்கும்போது மட்டும் வலிக்குது, பட் மிச்ச தருணங்களில் எனக்கு வலியே கிடையாது, இல்லை எனக்கு நார்மலாக வலியே கிடையாது, ஆனால் நான் போய் விளையாண்டேன்னா எனக்கு வலி வருது, எனக்கு நார்மலாக வலியே கிடையாது, ஆனால் போய் நான் ஒரு ரொம்ப நேரம் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு வலி வருது. இந்த மாதிரி அவங்க உடம்பு அவங்களுக்கு காமிச்சு கொடுக்குது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு, பட் அது இன்னும் சிவியராக மாறலை. இதுதான் இதோட அர்த்தம். ஸோ உங்களுக்கு லைட்டாக பெயின்ஸ் வருதுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க, பிகாஸ் உங்கள் பாடி உங்களுக்கு சொல்லுது ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. அதை நீங்கள் அந்த ஒரு பர்டிகுலர் வேலை செய்யும் போது அது உங்களுக்கு காமிச்சு கொடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஸோ காமனாக ஸ்டேஜ் 1ல் வரதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆகிடும். யூஸ்வலி 1 டே ரெஸ்ட் கொடுக்குறோம், ஏன்னா நம்ம இப்போ யங்கர் ஏஜ், அதனால் நம்மளுக்கு ஹீலிங் பொட்டன்ஷியல் ஜாஸ்தி. ஸோ ப்ரோட்டீன்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகும், அதனால் செல்ஃப் ஹீலிங் நிறையா நடக்கும். ஸோ ஸ்டேஜ் 1ல் மோஸ்ட்லி உங்களுக்கு இஷ்யூ இருக்கக்கூடாது, அன்லெஸ் இட் இஸ் அ சிவியர் இன்ஜுரி. வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸ் விளையாண்டோ, இல்லை வேறு ஏதாவது யாராவது கை இழுத்து விட்டோ, கால் இழுத்து விட்டோ, அந்த மாதிரி இருக்கும்போது அதை நம்ம அட்டன் பண்ணோம். இல்லாட்டினா ஸ்டேஜ் 1 ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டேஜ் 2 and 3 நம்ம கொஞ்சம் அட்டன் பண்ணணும், ஏன்னா அது நம்மளோட ஒர்க்கிங் ஏஜஸ். ஒரு 25லேருந்து ஒரு 30லேருந்து கூட அது வரலாம். 30 to 45ங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஏஜ். ஸோ அந்த மாதிரியில் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, என்ன வேலை பண்ணால் நம்மளுக்கு பிரச்சனை அதிகமாகுது, அந்த மாதிரி வலி வர்றது எவ்வளோ நேரம் நம்மளுக்கு நிலைக்குது, என்ன பண்ணுனா அது சரியாகுது, இப்படிங்கிறத நீங்களே மைண்டுக்குள்ளே ரீப்ளே பண்ணி பார்த்து நீங்கள் அதை தெளிவாக ஒரு புரிதலோடு போனீங்கன்னா, உங்கள் மருத்துவர்கிட்ட நீங்கள் அதை சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி டைமில் உங்களுக்கு வந்துடுது வலி, இந்த மாதிரி டைமில் வலி இல்லை, வலி வந்தால் இவ்வளோ நேரம் உங்களுக்கு வலிக்குது, என்ன பண்ணால் வலி சரியாகுது, இவ்வளோதான். சிம்பிளாக 3 கேள்வி நீங்கள் உங்களே கேட்டு நீங்களே பதிலோட நீங்கள் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி எனக்குன்னு சொன்னீங்கன்னா இன்னும் நம்ம ஈஸியாக டயக்னோசிஸ் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சிம்டம்ஸ் இப்படி கேட்போம், என்னென்ன பிரச்சனைன்னு. அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பார்ப்போம். முட்டியில் ஒரு சில ஸ்பெஷல் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம், இது நீ கேப், அதாவது பெட்டலா எலும்போட பிரச்சனையா, இல்லை தொடை எலும்போடதா, இல்லை கால் எலும்போடதா, இல்லை மெனிஸ்கஸ், அதாவது நடுவில் இருக்க ஜவ்வு அதோட பிரச்சனையா, இல்லை சைடில் இருக்க ஜவ்வு ப்ராப்ளமா, இல்லை ஏசிஎல் பிசிஎல் இந்த ப்ராப்ளமாங்கிறது எல்லாமே நம்ம டெஸ்ட் வச்சே, ஒரு சிம்பிள் டெஸ்ட், ஒரு 2 minutesல நம்ம அது ஒரு நீங்கள் சொல்கிற ஹிஸ்ட்ரி வச்சு இது இன்னும் நேரோ டவுன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது, குறைஞ்ச நாட்கள் தான், அதாவது ஒரு 10 daysக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு எடுத்தோன்னே எக்ஸ்ரேஸ்லாம் தேவைப்படாது, எக்ஸ்ரே பிளட் டெஸ்ட் இதெல்லாம் தேவைப்படாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக எக்ஸாமின் பண்ணிட்டு இது தாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ப்ராப்ளம், உங்களுக்கும் ஒரு எஜுகேட் பண்ணிட்டோம்னா, ஜஸ்ட் ஒரு சிம்பிள் பெயின் கில்லர் அந்த மாதிரி இருந்தாலே அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு பெயின் கம்மியாயிடுச்சுனால யூ வில் பி ஃப்ரீ டு டூ யுவர் ஜாப். அதுக்கப்புறம் உங்களுக்கு வலி குறைஞ்சிச்சுன்னு ஜஸ்ட் ஒரு மினிமல் 3 to 4 days தான் நாங்கள் உங்களுக்கு மாத்திரை கொடுப்போம். அதில் குறைஞ்சிடுச்சுன்னு நீங்கள் ரிவ்யூ வரும்போது மாத்திரையை நிறுத்திட்டு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ஏரியாவுக்கு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கணும், செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் நீ டேமேஜஸில். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கும்போது நம்மளுக்கு திருப்பி லூப்ரிகேஷன் நல்லா வரும். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் திருப்பி ரெக்கர் ஆகிற சான்ஸ், அதாவது திருப்பி வர சான்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ இதுதான் முக்கியமானது. அப்புறம் உங்களுக்கு ரொம்ப நாளாக வலி இருக்குது, ஒரு 2 months வலி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமினும் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே அண்ட் பிளட் டெஸ்ட் எடுப்போம். ஸோ எக்ஸ்ரே அண்ட் பிளட் டெஸ்ட்டில் எக்ஸ்ரேல எவ்வளோ தூரம் எலும்பு தேய்மானம் இருக்குது, எவ்வளோ தூரம் எலும்பு டு எலும்பு கான்டாக்ட் அதிகமாகுது அப்படிங்கிறது, ஏன்னா ஸ்பேஸ் எவ்வளோ தூரம் கம்மியாகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட்டில் ஏதாவது லோக்கலாக ஸ்வெல்லிங் இருக்கா, அதாவது வீக்காக இருந்திருக்கா, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கா, அதை பற்றி நான் ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். ஊட்டச்சத்து என்னென்னலாம் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஜென்ரலாக நம்ம போய் ஒரு ப்ராடு டெஸ்ட் எடுக்காமல், அதாவது ஒரு 4000 ரூபா 5000 ரூபா டெஸ்ட் எடுக்காமல்
மூட்டு வலின்னு வந்தால் இல்லை உடம்பு சோர்வுன்னு வந்தால் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், ஒரு 5 சிம்பிள் டெஸ்ட் அது பற்றியும் ஒரு பதிவு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பிளட் டெஸ்ட்லேயே கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து நம்மளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுனால வர மூட்டு வலியா இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமா அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சும் நம்மளுக்கு வந்து தீர்வு வரல அப்படின்னா அப்போ தான் ஒரு எம்ஆர்ஐ சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ எம்ஆர்ஐயில் தான் நம்ம டீட்டெயில்டாக நம்மளுக்கு வந்து ஜவ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா முக்கால்வாசி பிரச்சனை ஜவ்னால தான் வரும். ஸோ அதனால் ஜவ் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாங்கிறதும் எம்ஆர்ஐ வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட மூட்டு பிரச்சனை இருக்கிறத நீங்கள் வந்து நெக்லெக்ட் செய்யக்கூடாது, அதாவது தவிர்த்திடக்கூடாது. ஓகே பார்த்துக்கலாம், பின்னாடி பார்த்துக்கலாம்னா பின்னாடி அது இன்னும் பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். ஏன்னா ஜவ்வோட வேலையே எலும்பை பாதுகாக்கிறது தான். ஸோ அந்த ஜவ்வில் தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்லேயே அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணிட்டா எலும்போட ஆயுள் நல்லா நீடிக்கும். ஏன்னா ஜவ்வு என்னைக்குனாலும் ரிப்பேர் பண்ணலாம், என்னைக்குனாலும் சரி பண்ணலாம். பட் எலும்பில் ஒரு ஸ்க்ராட்ச் விழுந்தா கூட அதை வந்து நம்ம திருப்பி பழைய நிலைமைக்கு கொண்டாட முடியாது. ஸோ அதை வந்து நீங்கள் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் சீரியஸாக நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வருமுன் காப்போங்கிற மாதிரி தான் முன்னாடியே பார்த்துக்கிட்டிங்கன்னா பின் நாட்களில் உங்களோட எலும்போட லைஃப் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் வந்து இது ரொம்ப முக்கியமான பதிவு உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம். நான் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் அதை பற்றி சொல்லுவேன். தேங்க்யூ.